அப்படி இயர் ஆஃப் த ஃபோன் நான் கொடுக்கணும்னாக்கா நான் கொடுக்குறது 17 அல்ட்ரா. S25 அல்ட்ராவும் 9A வந்துடுது நம்ம மக்கள் இதில் வந்து. மாறிடுச்சு பாருங்க. Zenfone அல்ட்ரா 12 அல்ட்ராலாம் எங்க இருக்கு? இங்கெல்லாம் செத்து போச்சு. 4th பிளேஸ்ல தான் ஆப்பிள் வருது. S25 அல்ட்ரா மட்டும் காலகாலமா இருக்கு. அப்புறம் அந்த இடத்த விட்டு பட் பெஸ்ட் ஃபோன் ஓவரால்க்கு வாயை திறக்க முடியல, அதால மாட்டின் முழிக்குது. ஸோ அப்போ இன்டர்நெட் உலகம் எவ்வளோ பொய்யா சொல்லுதுன்னு பாருங்க மகளே, பகுத்தறிய வேண்டும். ஆனா எப்பயுமே அவங்க எது ஒண்ணுதோ அது என்னதுன்னு சொன்னது இல்ல. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. சரி, இந்த உலகத்திலேயே சிறந்து விளங்கிய ஒரே டிவைஸ் எது அப்படின்னு சொல்லணும்னா இந்த வருஷம் நிறைய பேர் அவார்டு கொடுத்த டிவைசஸோட லிஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு Vivo X300 Pro. அதான் ஃபோன் ஆஃப் த இயர். நிறைய பேர் சொன்னது அந்த ஃபோன் தான். எங்க இன்னும் வரவே இல்லையே. X300 Pro தான் வந்துருச்சு ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ. அந்த இயருக்கான ஃபோனை எப்படி வரும்? 2025க்கு 2025ல X200 Proக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இயரோட எண்டில் ஒரு நிமிஷம். இயரோட எண்டில் வந்துட்டு அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் டேட்டா அப்போ இன்டர்நெட் டேட்டா தப்பு. லிஸ்ட் டவுன் த பெஸ்ட் ஃபோன்ஸ்னு போடுவோம் ஆஃப் த இயர் 2025 which gained more awards among publications and யூடியூபர்ஸ்னா அதான் பப்ளிகேஷன் அண்ட் யூடியூபர்ஸ்னு சொல்லாதீங்க, மக்கள், காமன் பீப்புள். ஸோ சேட். ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ChatGPT நான் கேட்டது இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் பார்க்குறீங்க. அது என்ன சொல்லியிருக்கு? டாப் ஃபோன் ஆஃப் த இயர் அக்ராஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு US பப்ளிகேஷன்லேருந்து எடுத்துருக்குதான்னு தெரியல. ஆப்பிள் 17 Pro 17 Pro Max frequently named ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் த இயர். இந்த அதாவது ரிவ்யூ அவார்ட்ஸில் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே அந்த இயரோட எண்டில் வருது. இப்போ S25 அல்ட்ரா சொல்லலாம், ஏன்னா அந்த இயரோட ஆரம்பத்தில் வந்துடுது. அதான் இப்போ பாருங்களேன், சாம்சங் Galaxy S25 அல்ட்ரா ஆஃபன் கிரவுண்ட் அஸ் பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பை மல்டிபிள் அவுட்லெட்ஸ் அண்ட் பப்ளிகேஷன். அவுட்ஸ்டாண்டிங் கேமரா. அந்த இயர் பூரா அது இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இப்போது X200 Vivo X200 எப்படி இருந்தது அந்த இயர்? அது நவம்பர் டிசம்பரில் வந்திருக்கும். இந்த வருஷம் பூரா அதான் சொல்லி அதை சொல்லிக்கலாம். இது வந்து 2 மாதம் கூட இல்லை, எத்தனை பேர் அதை வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி நான் வந்து அப்படி இயர் ஆஃப் த ஃபோன் நான் கொடுக்கணுன்னாக்கா நான் கொடுக்குறது 17 அல்ட்ரா MI 17 அல்ட்ரா இயர் 2025. அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு சைனாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வச்சு எங்கே இந்த அவார்டு கொடுக்கறது? 2025 ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு. சரி, ஓகே. சரி, கூகுள் பிக்சல் 10 Pro இருக்கு. பெஸ்ட் கேமரா ஃபோன் செவரல் ஃபோட்டோ ஃபோக்கஸ்ட் அவார்ட். நிஜமாலுமே அது ஒத்துக்கலாங்க. பெஸ்ட் கேமரா ஃபோன் ஃபார் ஸ்டில்ஸ், அதாவது எக்ஸெப்ஷனல் கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் AI ஃபீச்சர்ஸ். அதுக்கு வந்து நான் வந்து ஒன் ஆஃப் த, ஏன்னா இந்த Vivo X200 Pro இப்போ கடைசியில் வந்தாலும் X300 போகலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட டஃப் கொடுக்கறதுக்கு பிக்சல் அந்த இதில் வந்து 10ல் வந்திருக்காங்க. ஈவன் வீடியோஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பிக்சல் வாங்கிட்டு அதை இன்னி வரைக்கும் பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன, அவர் வந்து S22 வச்சிருந்தாரு. ஆமாம், ஞாபகம் இருக்கு. கோடெல்லாம் விழுந்து நம்ம வாழ்க்கையை விளையாண்டு. ஆமாம், அந்த S22லேருந்து அவர் பிக்சலுக்கு வந்துட்டாரு. என்ன மாடல் ப்ரோ வந்திருக்காரு? அதான் பிக்சல் 10. ஓ, 10 வந்திருக்காரு. என்ன சொல்கிறார்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தாங்க சார்ஜ் போடுறேங்கிறத பெருமையாக சொல்கிறார். ஓகே, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், 3 தடவை சார்ஜ் போடுவார் S22ல. ஓகே, ஸோ டீசெண்டாக இருக்குது. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கு. கூகுள் பிக்சல் 10 Pro XL இதுக்கு வந்து கேமரா லீடர் வித் கன்சிஸ்டன்ட் வின்ஸ் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் கேமரா வேர்ல்டுன்றவும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு. iPhone 17 Pro Max இதுக்கு வந்து வீடியோ எக்ஸலன்ஸ் அண்ட் சினிமேட்டிக் டூல் சூப்பராக இருக்குன்னு சொல்லி யூடியூப்ல நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது யூடியூப்ல நிறைய பேர் சொல்கிறவங்க பூரா ஐஃபோன் பணம் கொடுத்து சொன்னவங்க மட்டும்தான் அதெல்லாம் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. சாம்சங் Galaxy S25 அல்ட்ரா டாப் டியர் கேமரா ஹார்ட்வேர் அண்ட் ஜூம் சொல்லி டிஜிட்டல் கேமரா வேர்ல்டு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இது பெரும்பாலும் கன்சிடர் பண்ற எல்லாமே வந்து US பேஸ்டு பப்ளிகேஷன்ஸா இருக்கு. இதுவே வந்து இந்தியன் பேஸ்டோ இல்லாட்டி வந்து ஏசியா பேஸ்டோ. என்னுடைய கேள்வி எப்படி இருக்கணும்னா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாப், அதாவது இது வந்து டாப் வீடியோ இதுன்னு சொல்லி US பேஸ்டு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப் ஹார்ட்வேர், பெரிய லெவலில் ஹார்ட்வேர் வச்சிருக்கிறது, நல்ல இது வச்சிருக்கிறது அப்படின்னு வரும்போது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கம்மியான லாபத்தில் ஜாஸ்தி இது வச்சிருக்கிறது வந்து Xiaomi தான் நான் சொல்லுவேன். Xiaomi கம்பு சுத்தலை. இல்ல ஃபேக்ட் இது வந்து நம்ம அந்த கம்பெனியோட பாலிசிஸ் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம மினிமல் லாபம். அதனால என்னன்னா,
எனக்கு வந்து பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணாத ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து டெக்னோ எடுத்துக்கோங்க. டெக்னோ வந்து அவனோட அந்த பிராண்டுக்கு இருக்கிற வேல்யூவுக்கு கம்மியாக தான் விளம்பரம் பண்ணுறான். எம்ஐலாம் பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணுறதில்ல. இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற அவுட்லெட்ஸை மூடிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா அவனுடைய லாபம் கம்மி, நிறைய விளம்பரம் பண்ணுறது கிடையாது. என்ன நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. கரெக்டாக அப்படி எடுத்து சொன்னாலும் எடுத்து சொல்கிறவங்களை திட்டுறதுக்கு தான் 10 பேர் இருக்காங்களே தவிர, இப்போ எப்படின்னா ஹார்ட்வேர் வைஸ் யார் வந்து கரெக்டாக போட்டு அது நல்லபடியாக இருக்குது. இப்போ நீங்கள் விவோ எடுத்துக்கிட்டாலும் போன வருஷத்தை விட அடுத்தடுத்த லென்ஸ் வந்து டீக்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. X100 Pro இருக்கு இல்லையா, இப்போ ஒரு மைல் ஸ்டோன், ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு வைக்கணும்னா X9 அதாவது X80 X90 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லெவல் சிப்பு ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 7 சீரியஸ். அதுலேருந்து அப்படியே 8 சீரியஸ்க்கு இல்லை ப்ரோ, அதுலேயும் வந்து நல்ல சிப் தான் இருந்தது. எதில் நல்ல ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இருக்குல்ல, அது வந்து 90ல X80 Pro X80 Pro X90ல இருந்திருக்கும். X80 Pro நான் X80 சரி, அதில் 8 Gen 1 8 Gen 1. அதுக்கப்புறம் அதில் தான் வந்து அந்த டாப் டேர், அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்பு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி X70லாம் கிடையாது. அது எப்பயுமே இருக்கும் ப்ரோ, ஆனால் பெருசாக சொல்லிக்கிற ஸோ பெரிய லெவலில் வந்தது 100ல வந்து என்ன பண்ணாங்கன்னா டைமென்சிட்டி ஆமாம் 9300ல உள்ள நுழைஞ்சாங்க. ஆமாம், கேமரா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்தது. பெரிய லெவலில் ஏஐ டிபெண்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க் லெவல் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதையுமே இப்போ அப்டேட்டில் காலி பண்ணிட்டாங்க. ஓகேயா, சரி. உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சில நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், உங்களோட ரியாக்ஷன் அது சேர்த்து பாருங்கள். இப்போ நீங்கள் X100 வந்து கதை மாதிரி இருக்குது, இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட் தான், நம்ம மக்களும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லணும்னா சாம்சங்கோட Galaxy S25 Ultra தான் நிறைய பேர் வந்து மோஸ்ட் கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்பு, டாப் ஆண்ட்ராய்ட் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதை நானும் ஒத்துப்பேன். என்னென்னா அந்த ஸ்னாப் ட்ராகன் 8 Elite அப்படிங்கிற ஒரு சிப்போட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல், இப்போ இதனால் இது முடியுங்கும்போது அது எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ எனக்கு தெரிஞ்சு மற்ற கேமரா ஹார்ட்வேராக சொல்லணும்னா சாம்சங்கில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப கம்மியான ஹார்ட்வேர்னு சொல்லுவேன். புரியுது. மற்றவெல்லாம் 350 கொடுப்பான், இவன் ஒரு 200 50 ஒரு 50 12 10 அப்படின்னு இருக்கும். இந்த வருஷம் தான் 250 அல்ட்ராவைடும் 50 5Xம் 50, அப்புறம் ஒரு இது போன அந்த பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸும் சின்ன லெவலாக பெரிய லெவலில் பெரிய வைடு அப்படிலாம் இருக்காது. எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். அடுத்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப்பில் வந்து OnePlus 15 widely recognized as a top contender for flagship value and performance. பணம் கொடுத்துருக்கான் அப்படிலாம் இல்லை ப்ரோ, இங்கே நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே, அதான் சொல்கிறேனே. இது வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி மட்டும் எடுத்து சொல்லிக்கிட்டு அங்கே பணம் கொடுத்து தான் அதுக்கு அங்கேயும் கொடுக்குறான் பணம் ப்ரோ. அங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வேறு யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் பிக்சலில் சொன்னோன்னு வைங்களேன், கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்னு சொல்ல முடியாது. அதில் ப்ராசஸர் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. அதனால தான் அவங்க வந்து OnePlus 15 சொல்கிறாங்க. யூஎஸில் OnePlus 15 அவைலபிள். யூஎஸில் வந்து உங்களுக்கு ஓப்போவை பற்றியோ விவோவை பற்றியோ ஷவுமியை பற்றி ஒரு வார்த்தை வரவே வராது, பார்த்தீங்களா? ஆமாங்க, அதனால தான் இங்கே அதெல்லாம் வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது யூஎஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுனால ChatGPT இப்போ மேலே இருக்குல்ல, கேன் யூ ப்ளீஸ் ஆட் மோர் டேட்டா பேஸ்ட் ஆன் ஏசியா பசிபிக். ஓகே, ஏசியா பசிபிக் வேணாம், இந்தியா போடுங்க. அப்போ தான் ப்ரோ இன்னும் இதெல்லாம் வரும், விவோ போல நிறைய வரும், ஹுவாவே கூட உள்ள வரும். இந்தோனேஷியாலாம் ஏசியா பசிபிக்ல தானே எல்லாமே டெக்னோ வரும், இன்ஃபினிக்ஸ் வரும். இங்கே இருங்க, மோர் டேட்டாவையும் சேர்த்து ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, மாறிடுச்சு பாருங்க. ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஏஐ பவர் அப்படின்னு வரும்போது ஓப்போட ஃபைண்ட் X9 Pro பவர்ஃபுல் கேமரா வித் 200 மெகாபிக்சல் அண்ட் மேஜர் பேட்டரி, அதாவது ரொம்ப பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. இதனால நிறைய பேர் வந்து இதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் X9 Pro சொல்லிடுச்சு. அடுத்து X300 Pro ஃப்ரீக்வெண்ட்லி மென்ஷன்ட் இன் கேமரா கேட்டகரிஸ் பை யூடியூபர்ஸ், டெக் எல்லாருமே சொல்கிறாங்க. MKBHD ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ சைனா அண்ட் ஏசியா பசிபிக் ரீஜன்ஸுக்காக சொல்லுது ஃப்ளாக்ஷிப் கண்டென்டர்ஸ் அப்படின்போது செவரல் சைனீஸ் ஃபோக்கஸ்டு ஃப்ளாக்ஷிப் வந்து என்னென்னா அங்கே சைனா ஃபோக்கஸ்ட்னா உங்களுக்கு வந்து Xiaomi வந்துடும். ஆமாம், அதனால் என்ன ஆயிடுது, Xiaomiயோட 17 Pro 17 Pro Max வந்துடுது. Huawei Pura சீரீஸு, Huawei Mate சீரீஸு, X7 இதெல்லாம் வந்துருச்சு. Zenfone Ultra 12 Ultraலாம் எங்கே இருக்குது? இங்கெல்லாம் செத்து போச்சு, கரெக்டான டேட்டா வரல. நீங்கள் ஏஷியன் பசிபிக் கூட வேணாம், இந்தியான்னு போடுங்க, ஸ்பெசிஃபிக்கலி இந்தியான்னு போட்டு விடுங்க அதுக்கிட்ட. ஓகே, செத்து போனது இதெல்லாம். ஸோ அப்போ இன்டர்நெட்டு உலகம் எவ்வளோ பொய்யா சொல்லுதுன்னு பாருங்க மகளே, பகுத்தறிய வேண்டும். அப்புறம் தமிழ்நாடு சென்னைக்கு வருவோம். இந்தியா அலோன் அப்படின்னும் போது இப்போ இந்தியாவுக்கு மட்டும் எடுக்குது. இங்கே வருங்க ப்ரோ, உடனே ஃப்ளாக்ஷிப் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்னா S25 Ultra தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஃப்ரீக்வெண்ட்லி நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆஃப் ன்னு சொல்லும்போது OnePlus 15 சொல்கிறாங்கன்னு சொல்லுது.
அப்புறம் X300 Pro X300 இது வந்து ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஃபிளாக்ஷிப் ஆப்ஷன் இந்தியாவில். ஏன்னா நல்ல கேமரா, 4th பிளேஸ்ல தான் ஆப்பிள் வருது. அப்புறம் ஐஃபோன் 17, 17 Pro, 17 Pro Max ஸ்டில் ப்ரீமியம் கண்டென்ட், ஸ்ட்ராங் எக்கோ சிஸ்டம்ல இருக்கிறனால OnePlus 15R உள்ள வந்திருக்காங்க பாருங்க. நியூ ஃபிளாக்ஷிப் ஃபேமிலி மெம்பர், கெய்னிங் ட்ராக்ஷன் இன் பிக் பேட்டரி, ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு, அப்புறம் பவர்ஃபுல் சிப் செட், ரேபிட்லி கிளைம்பிங் இன் அவார்ட் அண்ட் பாப்புலாரிட்டின்னு போட்டிருக்காங்க. நிச்சயமா அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளே இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணி ஷாக்கிங்காக தான் இருக்கு. அவார்டு வின்னிங் அண்ட் ரெகக்னிஷன் இன் இந்தியா அப்படின்னும் போது இந்தியாஸ் கேட்ஜெட் அவார்டு அப்படின்னு வரும்போது டெக் எக்ஸ்பர்ட்ஸும் இந்தியன் ரிவ்யூவர்ஸும் எது வந்து இருக்கலே டாப் வின்னுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது பெஸ்ட் ஃபோன் ஆஃப் த இயர் அப்படின்னு வரும். அதில் வந்து அவார்ட் வின்னர் இன்க்ளூடிங் குளோபலி பாப்புலர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்ஸ்டாகிராம்லன்னு. ஆனால் எந்த மாடல்னே சொல்ல பாருங்க. பெஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன்னா Z Fold 7, Z Flip 7 சொல்லிட்டு போயிடுச்சு. பட் பெஸ்ட் ஃபோன் ஓவராலுக்கு வாயை திறக்க முடியல, அதில் மாட்டின்னு முழிக்குது. அப்புறம் பெஸ்ட் அக்ராஸ் ப்ரைஸ் டயர்ஸ் அப்படின்னும் போது இப்போ 60,000க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லேயே பெஸ்ட் என்னலாம் அப்படின்னும் போது S25 Ultra, OnePlus 15, 15R, அப்புறம் X300 Pro, X300, ஐஃபோன் 17 சீரிஸ், iOS எக்கோசிஸ்டம். இந்த இடத்துல ஓப்போ யாரையும் காணும், ஷாமி யாரும் இல்லை. அப்பர் மிட் ரேஞ்சு 30 to 60K, அதில் பார்த்தீங்கன்னா OnePlus 13R ரொம்ப பாப்புலர் அண்ட் ஸ்ட்ராங். உண்மைதான். OnePlus 13R ஒத்துக்கலாங்க. Realme GT8 Pro, அப்புறம் இல்லை அது நான் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் விளம்பரம். Realme GT8 Pro 73,000 ரூபாடா, வெக்கம் இல்லையா உனக்கு? ஓப்போ ரெனோ 13 Pro, சாம்சங் Galaxy A56, இது வந்து நிஜம். ஸோ இது எல்லாமே என்னன்னா விளம்பரப்படுத்தியிருக்கிறது. ஒரு விஷயம் வந்து இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது ஆஸ் பர் யூடியூபர்ஸ் சொல்றாங்கங்கிறது. யூடியூபர்ஸ் ஏன் சொல்றாங்க? முக்கால்வாசி யூடியூபர்ஸ் எப்படின்னா அந்த பிராண்டு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் கரெக்டா இல்லையா? சரி, அதான் சப்ஜெக்டிவ் அவங்க சொல்றாங்க. சரி, இல்ல ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஒரு சிலரே மட்டும்தான் யூசர் ரிவ்யூஸ் அப்படின்னு இப்போ நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம கூகுள் கிட்ட சொல்லும்போது ஆஸ் பர் யூசர் ரிவ்யூ யார் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம யூசர் ரிவ்யூ போவோம். சரியா? கூகுள் பிக்சல் 9A வந்து ஒரு ஸ்ட்ராங் கேமரா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து பிக்சல்ல பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா 9A எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? 9A போன வருஷம் தான். அதான் இந்த வருஷம் தான், 2025 தான் ரிலீஸ். 25 தான் ரிலீஸ். அதான் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆனது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ அதுக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஆமாம். சரி, பட்ஜெட் அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து X7 Pro, iQOO Neo 10R, Moto G சீரிஸ்லாம் இருக்குது. அப்புறம் Nothing Phone 3A, Nord CE5 இருக்குது. நோட்டபிள் பட்ஜெட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல. பாப்புலர் அண்ட் பெஸ்ட் செல்லிங் ஃபோன்ஸ் இந்தியாவில் அப்படின்னா S25 Ultra வந்துருது, 13R வந்துருது, Edge50 Ultra பாப்புலர் அப்பர் மிட் ரேஞ்ச் டிவைஸ். Edge50 Ultra எவ்வளோ பேர் வாங்கினாங்கன்றது எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். அப்புறம் iQOO Neo 10R, Nothing Phone 3A Pro, சாம்சங் Galaxy S24 FE, ஒன்றுமே இல்லை. யூசர் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யூசர் ரிவ்யூங்கிற மாதிரி இப்போ கீழே கமெண்ட் பண்ணுறவங்க இருக்கீங்கல்ல, உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து யாருக்கு இந்த 2025ல என்ன மொபைல் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அது ஒரு வீடியோ வரும்னு வச்சுக்கோங்க. இங்கே இருங்க. நவ் லெட் அஸ் ஈவன் கெட் இட் கிறிஸ்ப். பெஸ்ட் பேஸ்ட் ஆன் எஸ்பஸ் யூசர் ரிவ்யூஸ். என்ன சொல்லுங்க பாப்பாமா? எஸ்பஸ் யூசர் ரிவ்யூஸ். ஓகே. S25 Ultraவும் 9Aவும் வந்துருது நம்ம மக்கள் இதில் வந்து. These are the phones frequently recommended and reviewed positively and highlighted by SBUS discussions. Okay. என்னது S25 Ultraவும் Pixel 9Aவும் டாப் பிக்ஸ் பை கேட்டகரி. 17R வரணுமே. அது ஏன் வருது? அது ஐஃபோன் ஏர் தானே, அது வராது. அப்புறம் ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம்னா நம்ம இதில் S25 Ultra வந்திருக்கான், 17 சீரிஸ் வந்திருக்கான், 15R வந்திருக்கான். ஏய் என்னடா எப்படா 15R வந்து உள்ள சேர்த்து விட்டீங்க? ஆனால் நிஜமே நல்லா தான் இருக்கு. அதுக்குள்ளே சேர்த்துட்டீங்களாடா? சரி, இதில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் பிக் அண்டர் 40. நம்ம பேசிக்கிறதெல்லாம் அவன் கேட்குறான்டா சாமி. நான் தான் டெய்லி அது கூட பேசிட்டு இருக்கேனே. ஸோ பெஸ்ட் பிக்ஸ் அண்டர் 40K அப்படின்னா நம்ம ரவுண்ட் அப்பில் வந்து செவரல் என்னென்னா ஓப்போ, சாம்சங், ரியல்மி அண்ட் விவோ டிவைசஸ் நம்ம வந்து எப்பயுமே ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏன்னு பார்த்தா விவோவில் V60, V50 இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸை நம்ம சொல்லுவோம். இப்போ என்னன்னா, நானுமே இப்போ இந்த வீடியோலேருந்து நமக்கு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச மொபைல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுடைய டாபிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மொபைல் ஆர்டராக இது வந்து கேமராக்காக அப்படின்னு ஒரு டாப்பிக்கோட கொடுத்தீங்கன்னா அதையும் நம்ம லாரி டிரைவர்ஸ் 2 பேர் இருக்காங்க, கௌதம் அண்டு சிவோ. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ நாங்களாம் நின்றுக்கிட்டு பேசுகிறோம், இந்த கௌதமும் சிவோவும் வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னா மட்டும் 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. என்னென்னா காத்தால வந்து உட்காந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் முடிஞ்சால் மத்தியானம் சாப்பிட்றாங்க. உங்களுடைய பஞ்சாபி தாபாவில் நிறுத்தி 2 ரொட்டி சாப்பிட்டு போயினே இருப்போம். அப்படியே அந்த லாரி அந்த பெஞ்சை இப்படி இழுத்து போட்டு உட்காந்துடுறாங்க. லாரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் அதில் அந்த லாரியை ஓட்டுவாங்க 2026ல். ஸோ 2025ல பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன, அது ப்ரைஸ் வகை இதில் இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாகவே உங்களுக்கு பிடிச்சது. எனக்கு இல்லை, எனக்கு வந்து அவ்வளோலாம் வேறுபடுத்தி பார்க்க தெரியல. எனக்கு பிடிச்சது வந்து
நத்திங் ஃபோன் 3 அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் சொல்லிட்டு கூட போயிடலாம். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க, மிட் ரேஞ்சில் வந்து 30,000க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிஸ்கஷனில் பார்க்கும்போது 25,000 30,000க்கு நத்திங் ஃபோன் 3A ப்ரோ வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. அஃபோர்டபுள் மாடல்ஸ் அப்படின்னு வரும்போது ரியல்மி, மோட்டோரோலா, நார்டு சீரிஸ், ஐகோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு ஃபோன் அண்டர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். என்ட்ரி அண்ட் பட்ஜெட் லெவலுக்கு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா 15,000 20,000 ரூபா ஃபோனில் பெஸ்ட் பட்ஜெட் ஃபோன் சொல்லிட்டு எபிசோட் ரன் ஆகுது. ஸோ அதில் யூசர் ரிவ்யூஸ் நிறையா இருக்குது, எவ்ரிடே யூஸில் போய் தேடி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது, நம்பரை சொல்லாமல். சரியா? அப்புறம் எஸ்பெஸ் இல்லாமல் காமனாக போடுங்க யூசர் ரிவ்யூஸ். கூகுளில் இருக்கிற யூசர் ரிவ்யூஸ் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் டைம் பேஸ்ட் ஆன் யூசர் ரிவ்யூஸ் ஆன் 2025 மொபைல்ஸ். யூசர் ரிவ்யூஸ் ஆன் அவ்வளோதான். ரிவ்யூஸ் அப்படின்னாலே அதுக்கே புரியும் ப்ரோ, கான்டெக்ட் புரியும். வந்துச்சு இந்தியா, அதுலேயே எடுத்துக்குது பாருங்க, இந்தியா 2025 அண்டர் கூகுள் பெஸ்ட் ரேட்டட் ஃபோன்ஸ். கூகுள்லேருந்து நான் தூக்குறேன் அப்படிங்குது. மறுபடியும் S25 அல்ட்ரா வந்துடுறான். OnePlus 15, iQOO 15, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. S25 அல்ட்ரா மட்டும் காலகாலமாக இருக்காம அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. அதாவது ஆப்பிள் அப்படிங்கிறதே வந்து 5 இடத்துக்கு இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம தேடும்போது இந்தியாக்குள்ள ஓப்போ, விவோ வரல. விவோ இல்ல, இந்தியா இல்லாட்டி இந்தியா ஸ்பெசிபிக் ஏசியான்னு வந்தாதான் இவங்கலாம் வராங்க. நான் குளோபல்னு சொன்னாலே உலகம்னாலே உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? ஸ்பைடர்மேன் எங்க ப்ரோ உலகத்தை காப்பாற்றுவான்? அமெரிக்கால காப்பாற்றுவான். கேப்டன் அமெரிக்கா எங்க போய் காப்பாற்றுவார்? பேரே கேப்டன் அமெரிக்கா. அமெரிக்கால காப்பாத்திட்டாருன்னா உலகமே சேஃப் ஆயிடும். இதுக்கிட்டையும் உலகத்தை பேஸ் பண்ணி அப்படின்னா உடனே அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. சாட் ஜிபிடி எங்க இருக்குது? அமெரிக்கால தான் இருக்குது. அப்ப அப்படிதான் பார்க்கும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ப்ரொமோஷனல் காலாம். எனக்கு எதுக்கு இந்த கால் வருது? ஆனால் இந்த ப்ரொமோஷனல் காலில் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு, கேர் ஹெல்த் இன்சூரன்ஸு டெய்லி கால் பண்ணி சாவடிக்கிறாங்க. 5 தடவை 6 தடவை. அதனால தான் வந்திருக்கு. டிஎன்டியில் இருக்கும்போது வருதுன்னா பாருங்க. டிஎன்டியில் இருக்கு ப்ரோ ஃபோன், இங்கே பாருங்க ப்ரோ. டிஎன்டியில் இருக்கும்போது எப்படி கால் வருது? அத்தனை தடவை பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடாக ரெக்காசிவாக வருது, அதனால வருது. சரி, ஆமாம். அதாவது இவங்க இன்சூரன்ஸில் நம்மளை காப்பாற்றுறாங்களா? இப்படி திருப்பி கால் பண்ணி வண்டி ஓட்டும் போதும் கால் பண்ணி என்னென்னு முக்கியமாக நிறுத்தி எடுத்து பண்ணால் ஒரு 5 நிமிஷம் அது கால் ரெக்கார்டிங் வேறு ஓடும். அது ஒரு சில நேரங்கள்லாம் இவங்க பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்து பேசுகிறோம். ஏடா நீ கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வெயிட் பண்ணணுமா? ஆமாம். அது கம்ப்யூட்டர் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும். கம்ப்யூட்டர் வாய்ஸ் நம்மளும் வேறு எதுவும் வருது போலன்னு நினச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னென்னா இது பண்ணிவிட்டு நம்ம கேட்டால் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ மற்ற இன்சூரன்ஸ் நம்ம வச்சுருக்கோமே அந்த டேட்டா சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஐசிஐசியில் வச்சுருக்கீங்க, அது நீங்கள் போர்ட் அவுட் பண்ணுறதுன்னா எங்களுதில் பண்ணிக்கோங்க. ஏன்டா அது நல்லா இருக்கேடா, அதையே நான் மாற்றணும்? இல்லை, அதெல்லாம் ரேட் ஏறப்போகுது, அதனால் நீங்கள் இதை மாற்றிடுங்க. பரவாயில்ல, நாளே இருக்கேன் இங்கே. இப்போ வந்து பெஸ்ட் அண்டர் அதாவது யூசர் ரேட்டட் ஃபோன்ஸ் வந்து 30 to 60K அப்படின்னு வரும்போது 13R வருது, Edge 50 Ultra வருது, S24 FE வருது, Poco X7 Pro வருது, நார்டு C5, நார்டு 5 இது எல்லாமே வருது. பெஸ்ட் லோயர் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னும்போது Neo 10R வருது, Poco X7 Pro வருது, நார்டு C5 வருது, நத்திங் ஃபோன் 3A ப்ரோ வருது, விவோ Y300 அது ஆஃப்லைனுக்கு அவங்களுக்கும் ஏதாவது இருக்கணுமா இல்லையா? அப்புறம் கூகுள் ரிவ்யூ பேஸ் பண்ணி 2025 பார்க்கும்போது டியர் பேஸ்டாக வந்து பிரிச்சா ப்ரீமியம்னாலே சாம்சங் S25 அல்ட்ரா மேலே வந்துடுறான். மிட்ரேஞ்சுனா 13 பெஸ்ட் வேல்யூனா iQOO Neo 10 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. நோட் இதில் வேறு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது? ஹையர் வால்யூம்ஸ் ஆஃப் ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட் டாப் மாடல்ஸ் லிஸ்டட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4.3க்கு மேலே யூசர் ரேட்டிங்ஸ் இருந்து நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூகுள் ரீட்டைலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இதெல்லாம் எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தாண்டி சோர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி பார்த்தா பாருங்க, பஜாஜ் ஃபின்சோ இவன் எப்போ ப்ரோ இதெல்லாம் போட ஆரம்பித்தான். அப்புறம் 910 மொபைல்ஸ், Gadget 360, பிபாமு, யூடியூபு எல்லாத்துலேயும் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சோர்ஸ் பாருங்கள் ஒரு லிஸ்ட்டு போகுது. ஓகே, மற்றபடி இப்போ என்னென்னா ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ பண்ண ஆரம்பிச்சது என்னென்னா வரிசையாக என்னென்ன மொபைல் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆன்லைன்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் அந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த இயர் மொபைல். அது கௌதம் ப்ரோவும் இவங்களும் நிறையா பேசிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பேச போகிறது என்னென்னா, உங்களுடைய கணிப்பில் இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலையோ இல்லை இந்த இயரில் ரிலீஸ் ஆனதுலேயே இந்த மொபைல் பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டியது அப்படின்னு இருக்கக்கூடியதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோட்டோரோலா மொபைல்ஸ் ரொம்ப நிறையா நல்லா இருக்குது. ஆனால் அதில் வாங்கினதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டு எல்லாம், ஆனால் இந்த வருஷத்தில் நான் பார்த்து வியந்து சர்வீஸ் லெவல்லையும் நல்லா இருக்குது அப்படின்றது வந்து விவோ ஐகோ. ஓகே நான் எவ்வளோ நாள் அதை வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணல. இப்போ நான் ஒரு விவோ ஃபோன் வாங்கணும் அப்படின்னே யோசிக்கிறேங்கிற லெவலுக்கு அந்த சர்வீஸ் இது நல்லா இருக்குது. நம்ம அந்த ஐகோ ஈவெண்ட் போயிருந்தோம், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அந்த ஐகோ ஃபோன் விவோ ஃபோன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்கள சர்வீஸ் சென்டர் போக சொன்னேன். கரெக்டு தான். ஸோ அவங்க சர்வீஸ் சென்டர் போனால் அந்த சர்வீஸ் சென்டரில் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் இந்த இயரில் ரொம்ப நாளாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறது
செட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதை சரி பண்ணணும். பட் ஆனால் அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் நல்லா இருக்குது. ஏன்னா சாம்சங்லாம் வந்து என்னென்னா பாராட்டுறது ரொம்ப பிடிச்ச மொபைலாக இருந்தாலும் சர்வீஸ் சைடில் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். பாயிண்ட் தான். OnePlus நல்லா இருந்தது, இப்போ சரியா இல்லை. அது OnePlus ஆனால் இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் விழுந்ததுன்னா சர்வீஸ் பண்ணி தராங்க. பட் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் அவங்க கோளராக இருக்கலாம். இல்லை, அதாவது அவங்க OnePlus-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது உண்மை தான். பட் ஆனால் அதை விற்கும்போது சொல்லி விற்கிறது இல்லை. ஆனால் எப்பயுமே அவங்க எது ஒன்றுதோ அது என்னதுன்னு சொன்னதில்லை. ஆமாம். ஐயோ ஆமாம் ஆமாம். சரி, மொத்தம் அதே மாதிரி இந்த இயரோட பெஸ்ட்டு TWS. ஸோ இந்த இயரில் வந்து அந்த கேஜெட்ஸ் இதில் எது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராவது ஒரு கண்டென்ட் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நிறையா நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உண்மைதான். இல்லை ப்ரோ, எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தாண்டி இது ரெண்டாவது இப்போ மொபைலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மொபைல் அந்த கேஜெட்ஸ், இந்த TWS, IEMs அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு புது கேஜெட், இதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயம் புதுசாக ஒரு 10 பேருக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு டூத் ப்ரஷ் எலக்ட்ரிக், இது வீட்டை பெருக்கிறது எலக்ட்ரிக், இது நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா அதோட லிங்க் கொடுங்க, அதை பற்றின ஒரு இது கொடுங்க. ஏன்னா நல்லா இருக்கிற விஷயம் வந்து எப்படின்னா ஒரு நல்லா இருக்கிற விஷயத்த சொல்லி ஒரு 10 பேர் அதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயந்தான். ஸோ உங்களுடைய நிறையா கமெண்ட்ஸையும் எதிர்பார்க்குறோம், உங்களுடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவும் கேட்டதில்லை, ஆனால் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோ பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாங்க. அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, காமேஷ். பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.